ஸ்ரீமத் பாகவதம் திருதிய ஸ்கந்தம் மூணாவது ஸ்கந்தத்தில் 29வது அத்தியாயம். திரிகுணங்கள் ஈக்குவலான அவஸ்தையில் 3 குணங்களும் சமமாயிருக்கிற அவஸ்தையில் பிரம்மத்துக்கு சலனம் அப்படிங்கிறது கிடையாது. 24 தத்துவங்களில் சகுண பிரம்மம் நன்னா பிரசரிக்கிறது. திரிகுணங்களுக்கு மாற்றம் சம்பவிக்கிறத பிரகிருதி ஆக்டிவேட் ஆகிறது. பிரம்மத்தில் திரிகுணம் இன்க்ளூடு. திரிகுண சலனம் உண்டாகிறத 3 குணங்களுக்கும் ஒரு மாற்றம் அப்படிங்கிற சலனம் உண்டாகிறத பிரகிருதி ஆக்டிவேட் ஆகிறது. அத்வைத பாவத்தில் நிர்குண அவஸ்தையில் திரிகுணங்களுக்கு எந்த விதமான அசைவும் கிடையாது. சகுண அவஸ்தையிலேயாக்கும் துவைத அவஸ்தையிலேயாக்கும் 2 அப்படிங்கிற அந்த அவஸ்தையிலேயாக்கும் திரிகுணங்களுக்கு மாற்றம் சம்பவிக்கிறது. பிரம்மச்சலனம் 24 தத்துவங்களில் பிரவேசனம் பண்ணுறது. பிரம்மத்துக்கு சலனம் உண்டாகிறதாக்கும் அசைவு உண்டாகிறதாக்கும் மாயா அப்படிங்கிற பிரகிருதி க்ஷோபம். 24 தத்துவங்கள் இன்க்ளூடாக இருக்கிற சங்கியா சாஸ்திரம் 24 தத்துவங்களை எண்ணி எண்ணி சொல்லறதுக்கு சாங்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. 24 தத்துவங்களும் காலவும் சேர்ந்து 25 தத்துவங்கள். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 26வது சாப்டர்ல பார்த்ததாக்கும். அதைத்தான் இங்க தேவஹூதி கபிலதேவன் கிட்ட சொல்லின்னு இருக்கான். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி இப்படி இருக்கிற பஞ்சமகாபூதங்கள் ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கான லட்சணம் அப்படிங்கிறது தன்மாத்திரை. சப்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு காது அப்படிங்கிற ஸ்ரோத்ரம். ஸ்பர்ஷம் தெரிஞ்சுக்கிறதுக்கு துவக்கு அப்படிங்கிற தன்மாத்திரை. திருக் இந்திரியம் ரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ரசம் தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்திரியமாக்கும் ரசனா அப்படிங்கிற நாக்கு. கந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாசிகா. ஆகாசத்தோடு லட்சணம் சப்தம். லட்சணம் சொன்னா தன்மாத்திரை. அந்த சப்தத்தால ஆகாசத்தை தெரிஞ்சுக்கலாம். வாயுவை தெரிஞ்சுக்கிறதுக்கான லட்சணம் ஸ்பர்ஷம். வாயுவை தெரிஞ்சுக்கிறதுக்கான தன்மாத்திரை அப்படிங்கிறது ஸ்பர்ஷம். காற்றடிக்கிறத ஸ்கின்னில் டச் ஆகிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அக்னியை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த தன்மாத்திரை ரூபம். அக்னியை தெரிஞ்சுக்கிறதுக்கான லட்சணம் ரூபம். ஜலத்தை ரசம் அப்படிங்கிற தன்மாத்திரையால லட்சணத்தால தெரிஞ்சுக்கலாம். பூமியை கந்தம் அப்படிங்கிற தன்மாத்திரையால அப்படி இல்லைன்னா லட்சணத்தால தெரிஞ்சுக்கலாம். ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், சப்தம் இதெல்லாம் ஆக்கும் பஞ்சமகாபூதங்களோடு தன்மாத்திரைகளாயிருக்கிற லட்சணங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். 1வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம்.
லட்சணம் மகதாதீனாம் பிரகிருதே புருஷஸ்ய ஜ ஸ்வரூபம் லட்சியதே மீஷாம் ஏன தத் பாரமார்த்திகம். லட்சணம் மகத் ஆதீனாம் பிரகிருதேஹ புருஷஸ்ய ஜ ஸ்வரூபம் லட்சியதே அமீஷாம் ஏன தது பாரம அர்த்திகம். யதா சாங்கியேஷு கதிதம், சாங்கிய சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரியே தது துவயா மம கதிதம், அந்த விஷயங்களை கபிலா உங்களால எனக்கும் சொல்லப்பட்டது. மகதாதீனாம், மகத்தத்துவம் தொடங்கின தத்துவங்களிலிருந்து உண்டாயிட்டிருக்கிற பிரகிருதேகே, பிரகிருதியோடு ரா மெட்டீரியல்ஸோடு, அதானது 24 தத்துவங்களோடு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு சொல்லி தந்தார். மகத்தத்துவம் அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கிற பிரகிருதியோடு லட்சணம், அந்த லட்சணமும் புருஷஸ்யஜா ஸ்வரூபம், புருஷனோடு ஸ்வரூபத்தையும் பிரகிருதியை தெரிஞ்சுக்கிறதுக்கான லட்சணங்களையும் பரம்பொருளோடு அந்த ஒரு லட்சணங்களையும் பிரகிருதியிலேருந்து பரம்பொருளை வேறிட்டு தெரிஞ்சுக்கிற அந்த லட்சணங்கள் என்னவாக்கும் அப்படின்னும் பரம்பொருளிலேருந்து பிரகிருதியை வேறிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான லட்சணங்கள் என்னவாக்கும் அப்படிங்கிறதும் சாங்கிய சாஸ்திரத்தில் சொன்னதை புத்திரனான கபிலா உங்களால் அதெல்லாம் எனக்காயிட்டு சொல்லப்பட்டது. ஏனா ஏதெல்லாம் லட்சணங்களால தன்மாத்திரங்களால அமீஷாம் பிரகிருதியோடும் புருஷனோடும் பாரமார்த்திகம் ஆக்சுவலான நிஜமான ஸ்வரூபம் அந்த லட்சணத்தை லட்சியதே பார்த்து தெரிஞ்சுக்கப்படுறதோ. இரண்டாவது ஸ்லோகம். யதா சாங்கியேஷு கதிதம் யன்மூலம் தத் பிரஜட்சதே பக்தி யோகஸ்ய மே மார்க்கம் ப்ரூஹி விஸ்தரஸ பிரபோ. யதா சாங்கியேஷு கதிதம் யத் மூலம் தது பிரஜட்சதே பக்தி யோகஸ்ய மே மார்க்கம் ப்ரூஹி விஸ்தரஸ பிரபோ. யதா சாங்கியேஷு கதிதம் யன்மூலம் தத் பிரஜட்சதே பக்தி யோகஸ்ய மே மார்க்கம் ப்ரூஹி விஸ்தரஸ பிரபோ. ஆக்சுவலான ஸ்வரூபம் அந்த லட்சணத்தை தெரிஞ்சுக்கப்பட்டதோ தது அது சாங்கியேஷு சாங்கிய சாஸ்திரங்களில் யதா எப்படி ஆக்குமோ, எது மூலம் ஏதுக்கு காரணமாயிட்டு பிரஜட்சதே சொல்லப்படுறதோ, சாங்கிய சாஸ்திர ஞானத்தை இங்கே சொல்லப்படுறது. சாங்கியம் அப்படிங்கிற அறிவு பக்திக்கு காரணமாயிட்டு சொல்லப்படுறது. அதனால ஈஸ்வரன்கிட்ட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லப்படுறது.
சாங்கிய சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறத பகவான் கிட்ட அட்டாச்மெண்ட் கூடுறது, அப்படி பகவான் கிட்ட அட்டாச்மெண்ட் உண்டாகிறத பிரகிருதி கிட்ட அட்டாச்மெண்ட் குறையும். ஞான மார்க்கம், கிரியா மார்க்கம், அஷ்டாங்க யோக மார்க்கம், இதுலையெல்லாம் இருக்கிறதுலயே சிரேஷ்டம் அப்படிங்கிறது பக்தி மார்க்கமாக்கும். ஏது மார்க்கம் സ്വീകരിച്ചാലും, ஞான மார்க்கம் സ്വീകരിച്ചാലും, கிரியா மார்க்கம் സ്വീകരിച്ചാലും, அஷ்டாங்க யோக மார்க்கம் സ്വീകരിച്ചാலும், பக்தி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா மோட்சபதம் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனாலேயே சிரேஷ்டமான பக்தி மார்க்கத்தை சொல்லித்தரணும் அப்படின்னு அம்மையான தேவஹூதி புத்திரனான கபிலன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பகவான் கிட்ட இருக்கிற பிரேம பாவமாக்கும் பக்தி. சாங்கிய சாஸ்திர தத்துவம் தெரிஞ்சுக்கிறத ஞானம் உண்டாகிறது, அஜ்ஞானம் இல்லாமகிறது. பகவான் கிட்ட மனசை சேர்த்தி வச்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. சாங்கிய சாஸ்திரம் எப்படியாக்குமோ பக்திக்கு காரணமாயிட்டு சொல்லப்படுறது. அந்த டாப் மோஸ்ட் பக்தி யோகஸ்ய மார்க்கம், பக்தி யோகத்தை பின்பற்றத்துக்கான வழி. பிரபோ பகவானே, மே எனக்காக விஸ்தரசா ப்ரூஹி, நல்லா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தருங்கோ. எப்படி சொன்னானாக்கா எனக்கு புரியுமோ அப்படி சொல்லி என்ன புரிய வைக்கணும் பகவானே, எனக்கு ஞானம் தரணும் பகவானே அப்படின்னு அம்மையான தேவஹூதி புத்திரனான கபிலன் கிட்ட சொல்லறா. இருமல், தலைவலி, கோல்டு, இதெல்லாம் பல பல நோய்களோடு லட்சணங்கள் ஆக்குமே. அதே மாதிரி இந்த பிரகிருதியோடு லட்சணத்தையும் பரம்பொருளோடு லட்சணத்தையும் சாங்கிய சாஸ்திரம் வழி நன்னா கிளியர் ஆயிட்டு எடுத்து சொல்லி தாருங்கோம் அப்படின்னாக்கும் இங்க தேவஹூதி கேட்கிறா. 3வது ஸ்லோகம். விராகோ ஏன புருஷோ பகவன் சர்வதோ பவேத் ஆஜக்ஷ்வ ஜீவலோகஸ்ய விவிதா மம சம்ஸ்ருதிஹி. புத்ரா, நீ எனக்கு புருஷன், பிரகிருதி, மகதாதி தத்துவங்கள், பக்தியோகம் இதெல்லாம் சாங்கிய சாஸ்திரத்துல சொல்லி தந்திருக்காய். இனி நீ என்ன தெரிஞ்சிருந்தாலாக்குமோ மனுஷனுக்கு விரக்தனாயிட்டு தீரத்துக்கு சாதிக்கிறது, அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லித்தா அப்படின்னாக்கும் கேட்கிறா. விராகஹா ஏன, விராகஹா ஏன புருஷः பகவன் சர்வதः பவேத் ஆஜக்ஷ்வ ஜீவலோகஸ்ய விவிதா மம சம்ஸ்ருதிஹி. விராகோ ஏன புருஷோ பகவன் சர்வதோ பவேத் ஆஜக்ஷ்வ ஜீவலோகஸ்ய விவிதா மம சம்ஸ்ருதி. பகவன், புத்திரனான கபிலன பகவானாயிட்டே கூப்பிடுறா அம்மையான தேவஹூதி. பகவானே, 6 பகங்களும் இருக்கிற சர்வ ஞானியாயிருக்கிற கபிலதேவா, ஏனா இந்த ஜீவனோடு சம்சாரகதி டீட்டெயிலாயிட்டு சொல்லறத, அதை தெரிஞ்சுக்கிறத புருஷா ஜீவாத்மாக்கள், அதை தெரிஞ்சுக்கிற ஜீவாத்மாக்கள், பக்தி ஜாஸ்தியா இருக்கிறவா,
சரீரம் அப்படிங்கிறத வாகனமாயிட்டு உபயோகிச்சு பரமாத்மாவில லயிக்கிறதுக்கு ஆசைப்படுற ஜீவாத்மாக்கள். மனுஷ ஜென்மம் கிடைச்சு அதை வீண் பண்ணாம பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பகவத் யாத்திரை நடத்துற ஜீவாத்மாக்கள். சர்வதா எல்லாத்திலையும் விராகா அட்டாச்மெண்ட் இல்லாதக்கி பவேத் பவிக்கும். ஜீவலோகஸ்யா பிரபஞ்சத்துல ஜீவன் இருக்கிற சரீரங்கள் இருக்கிறவாளோடு விவிதாகா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கிற சம்ஸ்ருதீஹி ஜீவ சக்கரத்தை சம்சார ஜீவித கதிகளை மமா எனக்கு ஆஜக்ஷுவா எக்ஸ்பிளைன் பண்ணி தரணும். நீங்கள் அதை ஆக்கியானம் செய்யணும் அப்படின்னு தேவஹூதி சொல்றா. ஆஃப்டர் டெத்து ஓரோ ஜீவனுகளும் இந்த பிரபஞ்சத்தை விட்டு யாத்திரையாகிற கதிகளை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரதனோடு லட்சியம் அப்படிங்கிறது நமக்கு வைராக்கியத்தை உண்டாக்குறதுக்காக்கும். அதோடு கூடிட்டு பக்தி உரைக்கிறதுக்கான வழியான பக்தி யோகத்தையும் சொல்லித்தரணும் அப்படின்னு இங்க தேவஹூதி சொல்லறா. நம்ம ஜனிச்ச செகண்ட் முதலுக்கு நம்மளோட மரணம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாயிருக்கிற யாத்திரையாக்கும் நம்ம நடத்துகிறோம். மாயா பிரபஞ்சத்துல முழுகி நடக்கிறோம். மாயா பிரபஞ்சத்தை நன்னாயிட்டு தெரிஞ்சா மட்டும்தான் அஜ்ஞான விஷயமா இருக்கிற மாயைய வேண்டா அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு சத்தியமான ஞானமான அந்த பரம்பொருளில மனசை லயிப்பிக்கிறதுக்கு சாதிக்கும். ஞானியான யோகி பிரகிருதியையும் பரம்பொருளையும் தெரிஞ்சுப்பார். இந்த பிரகிருதியும் இந்த நானும் பரம்பொருளும் ஒன்னாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பார். பக்தி வழியாக்கும் இது சாத்தியமாகிறது. மனுஷாளோடு ஜீவித யாத்திரையில சுகம் சுகம் அப்படின்னு தேடிண்டு நம்மளெல்லாம் எத்திப்படுறதெல்லாம் துக்கத்திலேயாக்குமே. அஜ்ஞான விஷயங்கள் துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக்கும். ஞானம் அப்படிங்கிறது பெர்மனண்டா இருக்கிற சௌக்கியவுமாக்கும். சர்வஜானியா இருக்கிற பகவானே, பகவானுக்கு தெரியாததாயிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவஹூதி கபில பகவான் கிட்ட கேட்க வாக்குமே சேரா. ஜீவலோகஸ்யா இந்த ஜீவலோகத்தோடு பிரபஞ்சத்தோடு விவித பலதரத்தில் இருக்கிற சம்ஸ்ருதீகி சம்சார சக்கரகதிகளை ஜீவனுகள் எங்கேந்து வரது? ஆஃப்டர் டெத் இந்த ஜீவனுகளெல்லாம் சரீரம் விட்டு எங்கேயாக்கும் போறது? புண்ணிய பாப கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி ஜீவனுகளுக்கு எத்திச்சேரத்துக்கு எத்தனை விதமான லோகங்கள் இருக்கு. ஓரோ லோகத்திலையும் எத்தனை காலம் இந்த ஜீவன்கள் வாழும். அதுக்கப்புறம் புண்ணியம் தீர்ந்து போனா மறுபடியும் ஜீவனுக்கு சரீரத்தை சீகரிக்க வேண்டிய சிச்சுவேஷன் உண்டாகுமே. எத்தனை டைப்பு யோனிகள் இருக்கு இந்த ஜீவனுகளுக்கு மறுஜென்மம் எடுக்கிறதுக்கு. ஓரோ உலகத்திலையும் அனுபவிக்கிற சுகதுக்கங்கள் என்னெல்லாமாக்கும். எத்தனை தரம் நரகங்கள் இருக்கு, சொர்க்கங்கள் எத்தனை தரமாக்கும் இருக்கு. என்ன செஞ்சானா நரகத்துல போவோம், என்ன செஞ்சானா சொர்க்கத்துக்கு போவோம். சொர்க்கத்துல இருக்கிறதுலயே நல்ல சுக சௌகரியங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சொர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு லோகம் அப்படிங்கிறது இருக்கா? சொர்க்கத்துல போனானாக்கா மறுபடியும் இந்த சம்சார சக்கரமாயிருக்கிற குழியில இந்த ஜீவன் மறுபடியும் விழுமா? மாமா எனக்கு நன்னாயிட்டு எல்லாம் டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தரணும். துவம் நீங்கள் ஆஜக்ஷுவா ஆக்கியானம் செய்யுங்கோம். அதெல்லாம் தெரிஞ்சானாக்கா இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் ஏன புருஷா ஜீவனோடு கதிய தெரிஞ்சின்ற ஜீவனுகளுக்கு சர்வதா பிரகிருதி விஷயங்கள் எல்லாத்திலையும் விராகா அட்டாச்மெண்ட் இல்லாத ஸ்திதி பவேது பவிக்கும். அதனாலேயாக்கும் எல்லாம் சொல்லித்தரத்துக்கு நான் சொல்லறேன் அப்படின்னு அம்மையான தேவஹூதி கபில பகவான் கிட்ட சொல்றா. 4வது ஸ்லோகம்.
कालस्येश्वररूपस्य परेषां च परस्य ते स्वरूपं बद कुर्वन्ति यद्धेदो कुशलं जनाः। कालस्य ईश्वररूपस्य पर एषां च परस्य ते स्वरूपं बद कुर्वन्ति यद् हेदोः कुशलं जनाः। कालस्येश्वररूपस्य परेषां च परस्य ते स्वरूपं बद कुर्वन्ति यद्धेदो कुशलं जनाः। பர ஏஷாம் பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் செய்கிற சிரேஷ்டர்களாயிருக்கிற அஷ்டதிக் பாலகர்கள். குபேரன் நார்த் சைடு, இந்திரன் ஈஸ்ட் சைடு, வாயு நார்த் வெஸ்ட் சைடு, அக்னி சவுத் ஈஸ்ட் சைடு, யமன் சவுத் சைடு, வருணன் வெஸ்ட் சைடு, ஈசானன் நார்த் ஈஸ்ட் சைடு, நிருதி சவுத் வெஸ்ட் சைடு. இவாளெல்லாம் இந்த டைரக்ஷனுகளை எல்லாம் பரிபாலனம் பண்றா அஷ்டதிக்பாலகர்கள். அதே மாதிரி மனுக்கள் 14 மன்வந்தரத்துல 14 மனுக்கள். அதே மாதிரி திரிமூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். அதே மாதிரி பிரஜாபதிகள் சப்தர்ஷிகள். இவாளோடெல்லாம் பர அஸ்யா அப்பாற்பட்டவனாயிருக்கிற, எல்லாத்தையும் கண்ட்ரோல் செய்யறவனாயிருக்கிற, எல்லாருக்கும் மேல டாப் மோஸ்ட்ல இருக்கிறதாக்கும் இந்த காலம். காலம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆனாதான் இவா அத்தனை பேரும் ஆக்டிவேட் ஆவா. பரம்பொருள் ஈஸ்வர ரூபஸ்யா, இந்த ஈஸ்வரன் ரூபம் எடுத்திருக்கிறது காலஸ்யா காலஸ்வரூபனாயிட்டாக்கும். காலம் ஆக்டிவேட் ஆகிறதுனாலேயாக்கும் நம்ம மூவ் ஆகிறோம். பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர் இதெல்லாம் இந்த காலத்தினாலேயாக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காலஸ்வரூபனாயிருக்கிற பகவான் பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் செய்யறவாளை கண்ட்ரோல் செஞ்சுண்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ரூபம் எடுத்திருக்கார். எல்லாருக்குள்ளேயும் ஜீவாத்மாவாயிட்டும் இந்த பிரபஞ்சத்துல காலஸ்வரூபனாயிட்டும் இருக்கிற பரம்பொருள் தேவஹூதிக்கு முன்னால கபில தேவனாயிட்டு ரூபம் எடுத்து குருவாயிட்டு புத்திர ரூபத்துல பகவானாயிட்டு உபதேசம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத தேவஹூதி புரிஞ்சுட்டா. அதனாலேயே தேவஹூதி கபில தேவன் கிட்ட சொல்றா, இப்படியெல்லாம் இருக்கிற தே காலஸ்ய ரூபம், தே காலஸ்ய ஸ்வரூபம், உங்களோட காலஸ்வரூபம் அப்படிங்கிறத வர்ணிச்சு சொல்லுங்கோம் பகவானே. பதா ஆச்சரியம் பகவானே அப்படின்னு தேவஹூதி சொல்லறா. என்னவாக்கும் தேவஹூதிக்கு ஆச்சரியமாயிட்டு தோணித்து அப்படிங்கிறது சொல்லப்படுறது. ஜனாகா மனுஷ ஜனங்கள் எது அந்த காலம் ஹேதோஹோ காரணமாயிட்டு பயம் உண்டாயிட்டு குஷலம் குர்வந்தி புண்ணிய கர்மம் செய்யறா. பாபம் செஞ்சானா காலம் நமக்கு துரிதத்தை தரும், அந்த பயம் இருக்கு. புண்ணியம் செஞ்சானாக்கா காலம் நமக்கு ஃபியூச்சர்ல சௌக்கியத்தை தரும் அப்படின்னு தெரியறது. இது ஜனங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலயாக்கும் ஜனங்கள் சௌக்கியத்துக்காயிட்டு புண்ணிய கர்மங்களை செய்யறா. சுகம் அப்படிங்கிறது சாஸ்வதம் கிடையாது. ஃபியூச்சர்ல வரப்போற சுகத்துக்கு புண்ணிய கர்மங்கள் கண்டிப்பா செஞ்சு வைக்கணும். பிரம்ம ஆயுள் அப்படிங்கிறது 2 பரார்த்த காலம். அந்த 2 பரார்த்த காலம்
முடிஞ்சானா பிரம்மாவுக்கு ஆயுள் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பரார்த்தம் அப்படிங்கிறது பிரம்மாவோடு 50 வயசு, 2 பரார்த்தம் அப்படிங்கிறது பிரம்மாவோடு 100 வயசு. 14 மனுக்களாக்கும் ஓரோ யுகத்திலையும் ஆட்சி பண்றா. ஓரோ மன்வந்தரம் முடிஞ்சானா அடுத்த மனு அதிகார பதவியில வருவர். அப்படியாக்குமானா இதுக்கு முன்னால் இருந்த மனு இல்லாம போயிடுவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு மன்வந்தரம் மட்டும்தான் தேவேந்திரன் தொடங்கின தேவர்களோடு ஆட்சி. அடுத்த மன்வந்தரத்துல அடுத்த தேவேந்திரன் பிரம்மாவோடு சத்தியலோகம் வரைக்கும் இருக்கிற எல்லா லோகங்களும் மகா பிரளயத்துல நசிக்க கூடின ஒரு விஷயமாக்கும். மகா பிரளயம் அப்படின்னா பிரம்மாவோடு 100 வயசு முடியறத. காலச்சக்கரம் சுற்றி திரிஞ்சு சுற்றி கறங்கி டைம் ஆக்டிவேட் ஆகிறது. செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸு, டேஸ், அதே மாதிரி வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ் இப்படின்னு கண்டினியூ ஆகிறது. காலச்சக்கரத்துக்கு உள்பட்டதாக்கும் சத்தியலோகம் வரைக்கும் இருக்கிற லோகங்கள். காலச்சக்கரத்தை பிடிச்சு நிறுத்துறதுக்கு நம்மளால சாதிக்காது. பகவானோட சுதர்சன சக்கரமாக்கும் காலச்சக்கரம். நம்மளோட ஜாதகத்துல தசாபுக்தி காலகட்டங்கள் வழி நம்மளோட காலச்சக்கர சஞ்சாரத்தை தெரிஞ்சுக்கிறோம். 27 நட்சத்திரங்கள், சப்த கிரகங்கள், 2 சாயா கிரகங்கள், ராகு கேதுக்கள் அப்படிங்கிற 2 சாயா கிரகங்கள் எல்லாம் நம்மளோட ஜீவிதத்தோட கதியை நிர்ணயம் பண்றது. காலச்சக்கர கரக்கம் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸான வெள்ளச்சாட்டம் மாதிரி. அந்த நீர் பாய்ச்சலை தடைய முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் சிசு அப்படிங்கிற அவஸ்தையிலேருந்து பால்யாவஸ்தை, பால்யாவஸ்தையிலேருந்து கௌமார அவஸ்தை, கௌமார அவஸ்தையிலேருந்து யௌவன அவஸ்தை, யௌவன அவஸ்தையிலேருந்து மத்திய வயசு, மத்திய வயசு அப்படிங்கிற அவஸ்தையிலேருந்து வார்த்தக்கிய அவஸ்தை. மனுஷ ஆயுள் ஜோதிஷாஸ்திரத்துல மேக்சிமம் 120 வயசு. கேது தசை 7 வருஷம், சுக்கிரதசை 20 வருஷம், சூரிய தசை 6 வருஷம், செவ்வாதசை 7 வருஷம், சந்திரதசை 10 வருஷம், ராகுதசை 18 வருஷம், குருதசை 16 வருஷம், சனிதசை 19 வருஷம், புததசை 17 வருஷம். இப்படியாக டோட்டல் பார்த்தானாக்கா 120 வருஷங்கள். இதாக்கும் மனுஷனோட மேக்சிமம் ஆயுள். அபூர்வம் ஒரு சிலவா இந்த 120 வயசுக்கு மேல வாழற வாழும் இருக்கா. ஒருத்தர் ஜனிக்கிறத இருக்கிற தசை, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற எல்லா தசைகள்லேயும் ஜீவித அனுபவங்களை கொடுக்கறது. எக்ஸாம்பிளுக்கு ஜனன நேரத்துல கேது தசையில கேது புக்தியில பிறக்கிற ஒரு ஜாதகர் ஓரோ தசையிலையும் எல்லா தசாநாதர்களும் வந்து போவா. கேது தசையில கேது புக்தி, கேது தசையில சுக்கிர புக்தி, சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வா புக்தி, ராகு புக்தி, குரு புக்தி, சனி புக்தி, புதன் புக்தி. அதுக்கப்புறமா அடுத்தது சுக்கிர தசை. எந்த ஒரு தசை ஆரம்பிக்கிறதையும் ஸ்டார்டிங்ல அதனோட புக்தி தான் வரும். அப்போ சுக்கிர தசையில சுக்கிர புக்தி, அதுக்கப்புறம் சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வா புக்தி, ராகு புக்தி, குரு புக்தி, சனி புக்தி, புதன் புக்தி, கேது புக்தி. அதுக்கப்புறமா சூரிய தசை. சூரிய தசையில சூரியனோடு புக்தி, புக்தி ஜனன அபகாரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சந்திர புக்தி, செவ்வா புக்தி, ராகு புக்தி, குரு புக்தி, சனி புக்தி, புதன் புக்தி, கேது புக்தி, சுக்கிர புக்தி. அடுத்தது சந்திர தசை. சந்திர தசையில சந்திரனோடு புக்தி, அடுத்தது செவ்வா புக்தி, ராகு புக்தி, குரு புக்தி, சனி புக்தி, புதன் புக்தி, கேது புக்தி, சுக்கிர புக்தி, சூரிய புக்தி. அதுக்கப்புறமா செவ்வா தசை. செவ்வா தசையில செவ்வாயோடு புக்தி, அதுக்கப்புறமா செவ்வா தசையில ராகு புக்தி, குரு புக்தி, சனி புக்தி, புதன் புக்தி, கேது புக்தி, சுக்கிர புக்தி, சூரிய புக்தி, சந்திர புக்தி. அடுத்து வர்றது ராகு தசை. ராகு தசையில ராகு புக்தி, ராகு தசையில குரு புக்தி, அதுக்கப்புறம் சனி புக்தி, புதன் புக்தி, கேது புக்தி, சுக்கிர புக்தி, சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வா புக்தி. அதுக்கப்புறமா வரதாக்குமே குரு தசை. குரு தசையில குரு புக்தி,
குரு திசையில சனி புக்தி, புதன் புக்தி, கேது புக்தி, சுக்கிர புக்தி, சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி, ராகு புக்தி. அதுக்கப்புறமா சனி திசை, சனி திசையில சனியோடு புக்தி, சனி திசையில புதனோடு புக்தி, கேதுவோடு புக்தி, சுக்கிர புக்தி, சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி, ராகு புக்தி, குரு புக்தி. அதுக்கப்புறமா வர்றது புத திசை, புத திசையில புதனோடு புக்தி, புத திசையில கேதுவோடு புக்தி, புத திசையில சுக்கிரனோடு புக்தி, சூரியனோடு புக்தி, சந்திரனோட புக்தி, செவ்வாய் புக்தி, ராகு புக்தி, குரு புக்தி, சனி புக்தி. இப்படி டோட்டலாயிட்டு 120 வயசாக்கும் மனுஷனோட ஆயுள். இந்த தசைகளில ஏது திசையில வேணுமானாலும் ஜனனம் அப்படிங்கிறது நடக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க கேது திசையை நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்து பார்த்தோம், அவ்வளவுதான். காலச்சக்கரம் சுற்றி கறங்கிறதுனாலேயாக்கும் நமக்கு இந்த வயசு ஜாஸ்தி ஆகிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம் ஆகிறது. அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு ஆயிட்டாக்கும் இந்த தசாபுத்தி காலகட்டங்களை நம்ம இங்க எடுத்து பார்த்தோம்.